இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் பாரதி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கெஸ்ட் ஹவுஸ் யாரோடது? எங்களோடதுதான். மித்ரா, என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ண? அவங்களே இங்க வர வச்ச. வழக்கமா பிசினஸ் மீட்டிங் முடிஞ்சா இங்கதான் வந்து சில் பண்ணுவாங்க. அதை என்கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டியா? ஆதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இங்க வர வச்சிட்டு இருக்கோமா? மித்ரா, புரியாம பேசாத. பாரதி அவங்க குழந்தைங்களோட இங்க தங்கி இருக்காங்க. இப்படி அவங்க குடிச்சிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? பாரதி, நீங்க இங்க தங்கி இருக்கீங்களா? அது ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? பாரதி, நீங்களே சொல்லுங்க. உங்களை இங்க தங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கே நம்ம கிளையண்ட்ஸ் பத்தி தெரியும்ல. ஒரு மீட்டிங் முடிஞ்சா இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கு தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இங்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி இடத்துல உங்களை வந்து தங்க வைக்கணும்னா என்கிட்ட தானே ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கிளையண்ட்ஸ் எல்லாம் நான் ஹோட்டலுக்கு அனுப்பியிருப்பேனே. என்ன ஆதி, ஏன் கிட்ட இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? சரி இருங்க, நான் உங்களை வேற எங்கேயாவது ஸ்டே பண்ண சொல்றேன். மேடம், வேண்டாம். எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். என் கஷ்டம் என்னோடயே இருக்கட்டும். தமிழ், நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. பாரதி, பாரதி என்ன பண்றீங்க? வாங்க போலாம். பாரதி, பாரதி ப்ளீஸ் நில்லுங்க. ஏங்க, இப்ப எங்க போறீங்க? ப்ளீஸ் ஆதி சார், நான் ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். நீங்களும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கொஞ்சம் வழி விடுங்க சார், நாங்க போனோம். பாரதி, உங்க கோபம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களேன். வேண்டாம் சார், எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ப்ளீஸ். பாரதி, நீங்க என்ன வேணாலும் என்ன திட்டுங்க. ஆனா குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. கஷ்டம் ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல சார். ஆனா நீங்க எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கொடுக்கற கஷ்டமா இருக்கு. அதான் என்னால தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு எங்களை இப்படியே விட்டுருங்க சார். நாங்க எங்களை பாத்துக்கிறோம். இனி நீங்க எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை விட்டு ஒதுங்கி இருங்க. எனக்கு அது போதும். ப்ளீஸ், இனிமே நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு இனிமே நீங்க எங்க வாழ்க்கையில வராதீங்க. வாங்க.